கொடைக்கானல் 5 வீடு அருவியில் குளிக்கச் சென்ற மருத்துவக் கல்லூரி மாணவர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவரை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் கார்த்திக், வணக்கம். தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவர் யார் என்ற விவரம் தெரிஞ்சிருக்கா? அவரை தேடக்கூடிய பணிகள் எந்த அளவுக்கு வேகமா முடுக்கிவிடப்பட்டிருக்கு? நிச்சயமாக. அதாவது கொடைக்கானல் அருகே இருப்பதுதான் இந்த 5 வீடு அருவி. இந்த 5 வீடு அருவியில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அனைத்து அருவிகளிலிருந்தும் செல்லக்கூடிய அந்த தண்ணீர் அனைத்துமே இந்த 5 வீடு அருவி வழியால் தான் பழனிக்கு சென்றடையும். இந்த 5 வீடு அருவிக்கு குளிப்பதற்கு பல ஆண்டுகளாகவே தடைகளானது நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் இதுவரை இந்த 5 வீடு அருவியில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நபர்கள் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த அருவியில் தடையை மீறி சென்று குளித்த போது உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தை பொறுத்தவரையில் பொள்ளாச்சியிலிருந்து மருத்துவக் கல்லூரி மாணவர் நந்தகுமார் என்பவர் நேற்று அவர் 11 நண்பர்களுடன் இங்கு குளிக்க வந்திருக்கிறார். அப்போது குளித்துக் கொண்டிருப்ப போது அந்த அருவியில் சுழலில் சிக்கி அவர் மாயமாகி இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கும் கூட வந்த நண்பர்கள் அவரை தேடியும் நண்பர் நந்தகுமார் கிடைக்காததால் அருகே இருக்கக்கூடிய கிராம மக்கள் அங்க இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் நேற்று இரவிலிருந்து நந்தகுமாரை தேடும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 12 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தேடுதல் பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் தீயணைப்புத்துறையினர் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த நந்தகுமாரை தேடும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தொடர்ந்து கொடைக்கானல் மலைப்பகுதியில் தற்போது வரை மழையும் நீடித்து வருவதால் மழையையும் பொருட்படுத்தாமல் அந்த பகுதியில் நந்தகுமாரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதுமாகவே ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.